கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். என்று இயேசு கூறிய அநேக உவமைகளில் இருந்து நாம் பரலோக ராஜ்யத்தை ஜெபத்தில் எவ்வாறு அணுகுவது என்றும், ஜெபிக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மையை பற்றியும் இயேசு கூறிய தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண சென்ற பரிசேயன் மற்றும் ஆயக்காரன் பற்றியதான உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த உவமை லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உவமையில் முக்கியமாக பரிசேயரின் சுய நீதியையும் அவர்களது அவிசுவாசத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் தங்களை நீதிமான்களென்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணினர் இவர்களை கண்டித்தார். இயேசு ஜனங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கையில் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஓர் உவமையை அவர்களுக்கு சொன்னார். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததனால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கூறினார். பரிசேயன், ஆயக்காரன் என்ற 2 மனிதர்கள் ஒரே நோக்கத்தோடு ஒரே இடமாகிய தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்கு சென்றார்கள். இருவரும் நேர் எதிர்மறையான குணத்திலும் அந்தஸ்திலும் இருப்பவர்கள். ஆனால் இருவரும் யூதர்களாயிருந்தார்கள். பரிசேயர்கள் வேதத்தை நன்கு கற்றுத் தேறினவர்கள். இவர்கள் வேத பிரமாணத்திற்கு விளக்கம் அளிப்பவர்களும் தேவாலயங்களில் முக்கிய பங்கு வகிப்பவர்களுமாய் இருந்தார்கள். இவர்கள் நியாய பிரமாணத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கடைபிடிக்க முயன்றவர்கள். இவர்கள் சுய நீதியை உடையவர்கள். புறம்பாக மட்டுமே நீதிமான்களைப் போல தோற்றமளித்தனர். உள்ளே தீமையினால் நிறைந்திருந்தார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இவர்கள் செய்வது எதுவுமே தேவனுக்கு பிரியமானதாகவோ மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதாகவோ இருக்கவில்லை. இயேசு இவர்களுடைய மாய்மாலங்களையும் சுய நீதியையும் அறிந்து இவர்களை கண்டித்தார். அப்போஸ்தலராகிய பவுலும் இயேசு அவரை சந்திக்கும் முன் நியாய பிரமாணத்தின்படி வைராக்கியமுள்ள ஒரு பரிசேயனாக காணப்பட்டார். ஆயக்காரர்கள் வரி வசூலிப்பதற்காக ரோமர்களால் நியமிக்கப்பட்ட யூதர்கள்.
இவர்கள் ஜனங்களை மிரட்டி அநியாயமாய் வரி வசூலித்து ரோம அரசாங்கத்திற்கு விசுவாசமாக நடந்து கொள்வதால் ஜனங்கள் இவர்களை கொடுமைக்காரர் என்றும் பாவிகள் என்றும் கருதினார்கள். அத்துடன் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவர்கள் என்றும் ஜனங்கள் நினைத்தார்கள். அப்போஸ்தலராகிய மத்தேயு ஓர் ஆயக்காரனாக இருந்தார். ஆனாலும் இயேசு அவரை அழைத்தபோது அனைத்தையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்தார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் எனும் வார்த்தையின்படி மனுஷர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட சகேயுவும் ஆயக்காரனாக இருந்தார். ஆனாலும் சகேயுவின் இருதயத்தை அறிந்த கர்த்தர் சகேயுவுக்கும் இரட்சிப்பளித்தார். சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசேயன் ஜெபம் பண்ணும் போது இவன் தேவன் தந்த நன்மைகளை குறித்து நன்றி சொல்லவில்லை. தேவ சந்நிதியில் தேவ நீதியின்படி தன்னை பரிசோதிக்கவில்லை. ஆனால் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். பரிசேயன் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்று ஜெபம் பண்ணினான். நம்முடைய சிந்தை, எண்ணங்கள், சுபாவங்கள் தேவனுடைய பார்வையில் சரியாக இல்லை என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நற்கிரியைகளினால் நாம் ஒருபோதும் நீதிமானாக்கப்படுவதில்லை. விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் மீட்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்ய கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. பரிசேயன் மற்றவர்களை குற்றப்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்தி தன்னுடைய பெருமைகளை கூறி ஜெபம் பண்ணினான். நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை கூட வானத்துக்கு நேரே ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். ஆயக்காரன் தனக்கு முன்னால் நின்று ஜெபித்த பரிசேயனை பார்க்கவில்லை. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொண்டான். நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். தேவனுக்கு முன்பாக நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. அதே போன்று இந்த ஆயக்காரனுடைய ஜெபமும் இருப்பதை நாம் காணலாம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் எனும் வேத வார்த்தையின்படி தன்னை உயர்த்தி தன்னை பெருமைப்படுத்திய பரிசேயன் நீதிமானாக்கப்படவில்லை. ஆனால் தன்னை தாழ்த்திய ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான். தன்னை உயர்த்தி தன் பெருமைகளையெல்லாம் எடுத்து கூறிய பரிசேயன் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இல்லை. அவன் வந்த வண்ணமாகவே மாற்றமில்லாமல் திரும்பிச் சென்றான். ஆனால் தன்னை தாழ்த்திய ஆயக்காரனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் உயர்ந்ததாக காணப்பட்டது. எனவேதான் அவன் நீதிமானாக வீடு சென்றான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்போதும் எதிர்த்து நிற்கிறார். தேவ தூதர்களும் பெருமையினால் தள்ளுண்டு போனதை நாம் வேதத்தில் காணலாம். இயேசு கூறிய இந்த உவமை கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஜெபங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்றும் நமக்கு கற்றுத் தருகிறது.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.